தமிழ் பேசும் அனைத்துள்ளவர்களுக்கும் நன்றி கலந்தனக்கும் நான் உங்கள் புகழேந்தி நெல்சன். இன்றைய பதில் நம்ம டான்செட்டுக்கான MBA, MCA மற்றும் ME-க்கான ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா டான்செட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10 to 12 டேஸ் தான் இருக்கு. இந்த 10 to 12 டேஸ்ல நீங்க எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்க கூடாது, இல்ல நீங்க இப்பதான் இந்த 10 டேஸ் தான் நீங்க படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், மேலும் MBA மற்றும் MCA ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போறீங்கன்னா சோ நீங்க என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அனைத்து பதிலுமே இந்த பதில பார்க்க போறோம். சோ வாங்க இன்றைய பதிலுக்கு போகலாம். இந்த 10 நாள்ல நீங்க எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் டே பாத்தீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆகுது நீங்க ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களை படிக்க முடியும். சோ படிச்சாதான் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அடுத்து சிலபஸ், புக்ஸ், பேட்டர்ன்ஸ், எவ்வளவு மார்க்ஸ், எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது எல்லா விஷயமும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பா புக்ஸ் இருக்கணும், இல்லைன்னா PDF ஏதாவது வச்சிருக்கணும், இல்ல லேப்டாப்ல கண்டிப்பா நீங்க ஏதாவது வச்சு டாக்குமெண்ட்ஸ் வச்சு படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாத நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோ எப்படி பேட்டர்ன்ல வருது, எப்படி எல்லாம் இருக்கு, மெத்தட்ல இருக்கு, என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த 10 டேஸ்க்குள்ள நீங்க உடனே தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய PDF ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். சோ என்ன கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸ் 2016, 17, 18 கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்திருக்கேன். சோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 MBA, MCA எடுத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ்ல என்ன, சோ இது எந்த டாபிக் நீங்க இந்த 10 நாள் படிச்சாலும் அது இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியா இருக்கா, உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா, சோ உங்களுக்கு பிடிச்ச டாபிக் அப்படின்றத பார்க்கணும். அந்த டாபிக் மட்டும் நீங்க பர்டிகுலரா நோட் பண்ணி வச்சு அதை மட்டும் நீங்க இந்த 10 நாளுக்கு படிச்சாலே போதுமானது. சோ கஷ்டமான டாபிக் எடுத்து வச்சு நான் ஃபர்ஸ்ட்ல படிச்சு நல்லா டீப்பா படிச்சு நான் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சோ உங்களுக்கு எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ, எந்த டாபிக் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ சோ அந்த டாபிக் மட்டும் தான் நீங்க இப்ப எடுத்து படிக்கணும். சோ தெரியாத டாபிக், டிஃபிகல்ட்டான டாபிக் நீங்க இந்த டைம்ல நீங்க டச் பண்ணக்கூடாது. சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால பாத்தீங்கன்னா சிம்பிளான ஈஸியா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நோட் பண்ணி சோ அதை மட்டும் நீங்க இந்த 10 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ அடிஷனலா டிஃபிகல்ட்டா இருக்கிறது டச் பண்ணாதீங்க. ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ பேசிக்கா இருக்கக்கூடிய அதாவது பார்ட் 1 பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சோ ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ அதனுடைய எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பேசிக் சிம்பிள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மார்க்ஸ் சுலபமா கிடைச்சிரும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜக்கோபியன், டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன், வெக்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்டியன், கர்ல் அண்ட் கிரீன்ஸ் அண்ட் கேஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ் தேரம்ன்றத சோ 3 தேரம் படிச்சுங்க. சோ இந்த பேசிக்கான பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான ஃபார்முலா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். டீப்பா படிக்கணும் அவசியம் கிடையாது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை. சோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சுலபமா தான் வரும். சோ அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ இதுல ஈஸியான மார்க்ஸ் எடுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா சோ காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பைனாமியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். அதுல ஜஸ்ட் ஒரு 5 minutes படிச்சால போது என்ன கான்செப்ட்ன்றது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ அதுல உங்களுக்கு 1 or 2 மார்க் எடுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா லேரன்ஸ் சீரியன்ஸ் உங்களை படிச்சீங்கன்னா அதுவும் ஈஸியா தான் இருக்கும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா Z டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் Z இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஈஸியா இருக்கும். சோ அது என்ன கான்செப்ட் எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் நீங்க ஒரு 1/2 hour ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஒரு டாபிக்ல உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் ஈஸியா எடுக்க முடியும். சோ பிடிச்ச டாபிக்கா சூஸ் பண்ணி நீங்க படிங்க. சோ சுலபமா மார்க் உங்களால எடுக்க முடியும். சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். சோ சிம்பிளான டாபிக் சூஸ் பண்ணி நீங்க படிக்கிறது இந்த 10 நாள் இருக்கணும். சோ எந்த ஒரு புதுசா ஒரு டாபிக் எடுத்து படிக்க கூடாது. உங்களோட டிபார்ட்மெண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும், தேர்ட் பார்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும், அதாவது MBA இல்ல MCO நீங்க எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் புதுசா ஒரு டாபிக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எந்த ஒரு ஞாபகத்தை, எந்த ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்த அந்த இடத்துல டைம் கிடைக்காது எக்ஸாம் ஹால்ல. சோ அதனால புதுசா டாபிக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது. சோ ஆல்ரெடி படிச்சிருக்க டாபிக் சுலபமான டாபிக் எடுத்து படிங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டான்செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 10 டேஸ்ல நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 10 நாள் இருக்கு, அதிகமான நாட்கள் இருக்கு, நான் கடைசி ஒரு 2 நாள் படிச்சாலே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலம் தாழ்த்துதல் செய்யக்கூடாது. இருக்கிற அந்த 10 நாள்ல குறைஞ்சது ஒரு 2 to 4 hours நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ஒவ்வொரு டாபிக்லும் படிச்சீங்கனால கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் எடுக்கிறதுக்கான 10ல இருந்து 15 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த 10 நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கடைசி 2 டேஸ்ல நான் படிக்க போறேன், கடைசி 1 டேஸ்ல படிச்சாலே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலம் தாழ்த்துதல் கண்டிப்பா செய்யவே கூடாது. அது மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களால ஒரு 10 மார்க் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாள்ல நல்லா ஓரளவுக்கு படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 to 20 மார்க் உங்களால எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ உங்ககிட்ட பாத்தீங்கன்னா PDF, புக்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கணும். சோ உங்ககிட்ட பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் பேப்பர், என்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே டைரக்டா போய் நீங்க எக்ஸாம் ஹால்ல அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்பவே தவறான
விஷயம். அதெல்லாம் கிளியரா வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட்டோ இல்ல வந்து ஆல்ரெடி வந்து நோட் பண்ணி நீங்க வந்து பார்த்துருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்காம நான் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ண போறேன் அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம். இதெல்லாம் நீங்க வந்து பேட்டர்ன் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 10 நாள்ல பாத்தீங்கன்னா வந்து என்னால வந்து எடுக்க முடியாது, நான் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது, எனக்கு வந்து எந்த ஒரு சீட்டும் கிடைக்காது, நான் ஒரு 30 to 40 மார்க்ஸ் என்னால வந்து எடுக்க முடியாது அப்படின்ற அவநம்பிக்கை வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஸோ என்னால வந்து முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த 10 நாள்ல வந்து நல்லா என்னால ப்ரிப்பேர் பண்ணாக்கா என்னால வந்து ஒரு 20 மார்க்ஸ் என்னால எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையோட நீங்க வந்து படிச்சீங்கன்னா உங்களால பாத்தீங்கன்னா ஆவரேஜா 30 to 40 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஸோ நம்பிக்கையோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்ஸ் உங்களால வந்து ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய நாலேஜோட சேர்த்து 20 மார்க்ஸ் இந்த 10 டேஸ் ப்ரிப்பேர் பண்றதுல உங்களால வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து அவநம்பிக்கையோட இருக்காதீங்க. ஸோ நல்லா படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கும். 4th டிப்பா நீங்க வந்து எதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட வந்து புக்ஸ் இருக்கு. ஸோ புக்ஸ்க்கான பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க வந்து படுத்துக்கிட்ட பாக்குறதோ, நீங்க வெறும் மெமரி மட்டும் பண்றதோ, இல்ல நீங்க வந்து டைரக்டா வந்து ரீட் மட்டும் பண்ணா போதும் எனக்கு வந்து மைண்ட்ல செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரீட் மட்டும் பண்றது செய்து வந்து இந்த 10 நாள்ல வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு சாதாரண ஒரு பேசிக்ஸ் இன்ஜினியரிங்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட சாதாரண ஒரு தேரி படிச்சா கூட நீங்க வந்து பேப்பர்ல வந்து எழுதிக்கணும். ஸோ எழுதி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இருக்கக்கூடிய அந்த புக்லயே நீங்க வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஏறாது. ஸோ நீங்க வந்து பேப்பர்ல வந்து நோட் பண்ணி நீங்க ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்க வந்து ரஃப் ஷீட்ல வந்து நீங்க எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வெறும் புக்லெட் வச்சு நீங்க வந்து புக்கை மட்டும் வெறும் ரீட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய மைண்ட்ல வந்து செட் ஆகாது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து நோட் பேப்பர் எடுத்து நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டு கால்குலேஷன் பண்ணிட்டே இருந்தா தான் உங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து சால்வ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ணாம நீங்க வந்து புக்கை வச்சே நீங்க ஃபுல்லா படிச்சுட்டே ரீட் ஏதோ ஒரு ஆர்டிகல் படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. உங்களுக்கு எக்ஸாம் ஆலையும் உங்களுக்கு வந்து ஞாபகமே வராது. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து படிச்சதோட அப்படியே போயிடும். ஸோ அதனால வந்து படிச்சதோட நிறுத்தலாம பேப்பர் பென்ல வந்து எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டா இருக்கீங்க, இதுவரை நீங்க வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, இந்த ஒரு 10 நாள்ல தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டான்செட் எக்ஸாம் எழுதணும். அது வந்து நீங்க எம்பிஏவா இருக்கலாம், எம்சிஏவா இருக்கலாம், எம்இ கேட்டகரியில இருக்கலாம். ஸோ யாரா இருந்தாலும் சரி இந்த 10 நாள் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். இதை ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற கால்குலேஷன் ஒரு பிளானிங் வந்து நீங்க செஞ்சு வச்சுக்கணும். ஸோ மார்னிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஈவினிங்கா இருக்கலாம், ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இருக்கலாம். ஸோ இந்த டைம்ல வந்து 2 to 4 hours நீங்க வந்து அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்கு மேல வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா நீங்க வந்து இருக்கணும். சோ அதை செய்யறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா உங்களால வந்து நல்ல ஸ்கோர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து புக்லெட், பிடிஎஃப் பேப்பர்ஸ், என்ன பேட்டர்ன்ஸ், என்ன கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் அப்படி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ அதை தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா வந்து படிக்க போறீங்க அப்படின்னா சோ நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டாபிக், சோ ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கலாம், செகண்ட் பார்ட் இருக்கலாம், தேர்ட் பார்ட் இருக்கலாம். சோ எல்லா டாபிக்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில்ஸ் இருக்கும். அந்த சப்டைட்டில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்ச டாபிக்ன்றதை நீங்க ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். சோ ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஒவ்வொன்றுலயும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட புக்லெட் இருக்கு பிளஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா சோ அந்த புக்லெட்ல இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து டைப்ஸ் மட்டும் நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். சோ ஏன்னா இருக்கக்கூடிய 10 நாள், இந்த 10 நாள்ல ஃபுல்லா நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண உங்களால வந்து முடியாது, சிலபஸ் வந்து பேட்டர்னை கவர் பண்ண முடியாது. சோ அதனால ஒவ்வொரு டாபிக்லும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டாபிக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 5 டாபிக், செகண்ட் பார்ட்ல 5 டாபிக். சோ எம்பிஏ ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து என்ன டாபிக்ன்றதை நீங்க சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டாபிக்ல பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்றதுக்கு பார்க்கணும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணினா உங்களால பாத்தீங்கன்னா ஒரு 500 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சோ அது வந்து எப்படி சால்வ் பண்றது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த 10 நாள்ல. சோ எப்படி வரும், என்ன கொஸ்டின் மாடல் வரும் அப்படின்றது பேசிக்ஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த 10 நாள் நீங்க இது மட்டும் செய்யுங்க. ஒரு 10 டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தா ஒரு 10 கொஸ்டின் மட்டும் சூஸ் பண்ணி அதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணுங்க. சோ எல்லா டாபிக்கும் உங்களுக்கு இந்த 10 நாள் கவர் ஆயிடும். சோ ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டும் செய்யுங்க. நீங்க டாபிக் சிலபஸ்க்குள்ள போயிட்டு டீப்பா ஒவ்வொரு டாபிக்கும் 1 hour 2 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால அந்த 10 நாள் எதுவுமே கவர் பண்ண முடியாது. அதனால ஒரு 10 டாபிக் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க எடுத்துங்க. அந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் சால்வ் பண்ணுங்க. அடுத்த டாபிக் போயிடுங்க. சோ அடுத்த டாபிக்ல 10 கொஸ்டின் எடுங்க. அந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. அடுத்த டாபிக் போங்க. அதே மாதிரி நீங்க எல்லா டாபிக்ல இருந்து 10 கொஸ்டின் மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் மட்டும் படிங்க. சோ அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போனீங்கன்னா உங்களால ஃபுல்லா கவர் பண்ண முடியும். எப்படி பேசிக்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். உங்களால அந்த நாலேஜ் போதுமானது நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதனால ஃப்ரெஷ் கேண்டிடேட் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மத்தவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஃபாலோஸ் ஆல்ரெடி ஸ்டடி பிளான் சொல்லியிருந்தா சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த பதில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டடி பிளான் எப்படி பண்ணணும், 10 to 15 டேஸ்ல எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். சோ இதுல நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். சோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் அடுத்த பதில சந்திப்போம். நன்றிகளோட நான் புகழேந்திரன். மேலும் பாத்தீங்கன்னா வந்து அடுத்து இன்னும் ஒரு 2 days எக்ஸாமுக்கு 2 days முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத நான் அடுத்த பதில சொல்றேன்.